ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 140வது தலைப்பு. ஆத்ம திருப்திக்கே ஆச்சாரம். கோவிலுக்கு போகிறோம். வழியிலே பிரசவ ஆஸ்பத்திரியில் சகோதரிக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது. குழந்தையை பார்க்க ஆசையாய்த்தான் இருக்கும். சகோதரியும் ரொம்ப சந்தோஷப்படுவாள். சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மனுஷ்யாபிமானம் இவற்றை கொண்டு பார்த்தால் பிரசவ ஆஸ்பத்திரிக்குள் போகத்தான் வேண்டும். ஆனால் அங்கே போய் வந்தபின் ஸ்நானம் பண்ண முடிந்தால்தான் கோவிலுக்கு போகலாம். ஸ்நானம் பண்ணாமல் பிரசவத்தீட்டோடு கோவிலுக்கு போகக்கூடாது. கோவிலில் விசேஷமாச்சே, போகத்தான் வேணும் என்றால், இப்போது நமக்கு ஸ்நானம் பண்ண வசதி இல்லாவிட்டால் பிரசவித்த சகோதரியை பார்க்காமலேதான் போக வேண்டும். அந்த தியாகம் பண்ணத்தான் வேண்டும். சாஸ்திரம் மனுஷ்யாபிமானம் இல்லாதது என்று குற்றம் சொல்வது நியாயமில்லை. அப்படி சொன்னால் அந்த ஆஸ்பத்திரியில் அமலாகிற வைத்திய சாஸ்திரத்தையும் குறை சொல்லத்தான் வேண்டும். ஏன், அங்கே ஆபரேஷன் தியேட்டரில் நம்மை உள்ளே விடுவார்களா? நமக்கு ரொம்பவும் பிரியமான பந்துவுக்கு பிராணாபத்தான ஆபரேஷன். அப்போது பக்கத்தில் இருக்க வேண்டும். 2 மணி 3 மணி பெரிய ஆபரேஷன் நடக்கிற வரை இன்னது நடக்கிறது என்று தெரியாமல் வெளியிலே திக்கு திக்கென்று உட்கார்ந்திருக்க முடியாது என்றால் டாக்டர் ஒப்புக்கொள்வாரா? உடலின் க்ஷேமத்தை குறித்து டாக்டர் சொல்வதை ஒப்புக்கொண்டு, அவர் சொல்வது கடுமையாக இருந்தாலும் அவருடைய நல்லெண்ணத்தை மதித்து அவரை திட்டாமல் தியேட்டருக்குள் போகாமல் இருக்கிறோம் என்றால், நம் சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறோம் என்றால், அதே ஆஸ்பத்திரிக்கு பிற்பாடு ஸ்நானம் பண்ணும் வசதி இருந்தால் ஒழிய போகக்கூடாது என்று உயிரின் க்ஷேமத்தை கருதி சாஸ்திரக்காரர் சொல்வதையும் திட்டாமல் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மற்ற தேசங்களில் பிரசவத்தீட்டு பார்க்கிறார்களா? பகிஷ்டா மாதவிடாய் விதிகளை அனுசரிக்கிறார்களா? இன்னும் நம்முடைய மற்ற ஆச்சாரங்கள் சம்ஸ்காரங்கள் இதுகளை பின்பற்றுகிறார்களா என்று கேட்பதில் அர்த்தமில்லை. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், இப்படி இருக்கிற மற்ற எல்லா தேசங்களும் ஆத்ம சம்பந்தமான ஞானத்திலும் அப்படிப்பட்ட ஞானத்தை சம்பாதித்து கொண்டவர்களிலும் நம் தேசத்தை விட ரொம்பவும் பின்தங்கி இருந்து வந்திருக்கின்றன என்று அவர்களே ஒப்புக்கொள்வதுதான். நித்திய ஸ்ரேயஸ் வேண்டும், ஈஸ்வரனை அடைய வேண்டும், ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்றால் அந்த தேசம் இந்த தேசம், அந்த காலம் இந்த காலம் என்று கால தேசங்களை சொல்லிக் கொண்டிருக்காமல் சாஸ்திரப்படி செய்தால்தான் சித்தி கிடைக்கும். அதுவும் தவிர லோகத்திலேயே இந்த பாரத தேசத்தைத்தான் ஈஸ்வரன் கர்ம பூமியாக வைத்திருக்கிறான். ஒரு வீடு என்றால் அதில் சமையலறை, பூஜையறை, படுக்கையறை என்று வெவ்வேறாக இல்லையா? ஒரு ஃபேக்டரி என்றால் அதில் யந்திரசாலை, நிர்வாகஸ்தர் ஆஃபீஸ், கேன்டீன் என்று தனித்தனியாக இல்லையா? இவற்றில் ஒன்றில் செய்வதை இன்னொன்றில் செய்வார்களா? அப்படி பகவான் லோகத்தில் வைதிக கர்மானுஷ்டானத்துக்காக பாரத பூமியைத்தான் வைத்திருப்பதால் இங்கே மாத்திரம் இத்தனை சாஸ்திரங்களும் ஆச்சாரங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. இதிலே கடுமையாக தோன்றுவதும் நம்முடைய நித்திய சௌக்கியத்தை உத்தேசித்து கருணையினால் சொன்னதுதான். நித்திய சௌக்கியமான மறுமை இன்பத்தோடு இம்மை இன்பத்தையும் அது மறுமைக்கு பாதகமாக இல்லாத வரையில் சாஸ்திரங்கள் அளிக்கத்தான் செய்கின்றன. நோய் நொடியில்லாமல் இருக்க வேண்டும், ஜனங்களெல்லாம் சௌஜன்யமாக கூடி வாழ வேண்டும், தப்பு தண்டாக்களில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படக்கூடாது என்று இம்மை பயன்களை கருதியும் அநேக ஆச்சாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பலர் நினைக்கிறபடி ஒரே நிர்தாட்சண்யமாயில்லாமல் சைக்கலாஜிக்கலாகவும் மற்ற ரீதியிலும் அநேக இடங்களில் விட்டு கொடுத்தும் விதிமுறைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.